உங்களுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட வேத வசனம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள் முடிய. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஆமீன். கரங்களை உயர்த்தி நம்ம முன்பதாய் வைக்கப்பட்டிருக்கிற இந்த அப்பத்தின் திராட்சரசம் தேவன் தம்முடைய சரீரமாய் இரத்தமாய் மாற்றப்படி கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவன் தாமே நம்மை தகுதிப்படுத்தும்படியாய் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல சாக்கியத்திலே நம்மை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். பயபக்தியோடு கூட நாம் அதை எடுத்துக்கொள்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நடுவிலே வழிவிட்டு இருங்கள், ஊழியக்காரர்கள் நடுவிலே வருவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவையின் நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்திலை பாரிடுவேன். சிலுவை